திமுக அதிமுக கூட்டணி ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகம், சர்ச்சை, பேச்சு கடந்த 2-3 மாதங்களாகவே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த பேச்சு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கட்சியின் எழுச்சி கழகங்களுக்கு ஒரு நெருக்கடியா என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக திராவிட இயக்க ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். திராவிட இயக்கங்களின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் அவர்கள் ஆட்சியை பிடித்த காலம், வெற்றி தோல்வி ஆகியவற்றை உடனிருந்து பார்த்த ஒரு மூத்த அனுபவஸ்தர் துரைக்கர்ணாவிடம் கேட்கலாம். துரைக்கர்ணா சார், இந்த பேச்சு இப்போது அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டதா? தாவேக்கா என்ற ஒரு மாற்று சக்தி உருவான பிறகு. வணக்கம் கண்ணன். 2026 தேர்தலுக்கு பிறகே தமிழக அரசியல் களம் என்பது வேறு மாதிரி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது. 60 ஆண்டுகளாக இருந்த 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இந்த கடந்த 50-60 ஆண்டுகளாக திமுக வெர்சஸ் அண்ணா திமுக தான் அரசியல் களம், தேர்தல் களம் போயிட்டு இருந்தது. இப்ப திடீரென விஜயனுடைய வெற்றி கழகம் வந்ததுனால அரசியல் களமே வேறுபட்டு மாறுபட்டு நிற்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். தாவேக்கா ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கண்டு வெற்றி பெற்ற கட்சிகளை போய் தேடி போய் தான் இடதுசாரிகள், IUML, VCK, தேசிய காங்கிரஸ் எல்லா கட்சிகளினுடைய துணையோட அவர் ஆட்சி அமைக்கிறாரு. இந்த நேரத்தில் அதிமுகவிலையும் ஒரு பகுதி ஆதரவை தாவேக்கா பெற்றுதான் ஆட்சியை வலுவானதாக ஒரு கட்டமைத்திருக்கிறதா நம்ம பார்த்திருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை தான் பெற முடிந்திருக்கிறது. அப்ப தாவேக்கா திராவிட கட்சிகளை வீழ்த்தி தாவேக்கா வருவதற்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறது. அப்ப கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற கோஷத்தோடு வந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்தை பின்னணியிலிருந்து இயக்குகிறதோ, இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு விஜயை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்களோ அப்படிங்கிறதும் இப்ப பேசுபொருளாகிறது. பல்வேறு களங்கள்ல, விவாத களங்கள்ல அது பற்றியும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. பாஜக இங்க வென்றது ஒரே ஒரு சீட்டு, அது நீலகிரியில போஜராஜன் என்ற. அவங்க எப்படி பின்னால இருந்து தாவேக்கா வைக்க முடியும்? இல்ல இல்ல இல்ல, அவர்களுடைய நோக்கம் சொல்றேன். தமிழகத்துல கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற நோக்கத்தை நோக்கி வியூகங்களை வகுத்து பயணிக்கிறார்கள். அதுல ஒரு ஆயுதமாக விஜயை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு திமுக தரப்புலையும் மற்ற தாவேக்காவை தவிர்த்த மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த விமர்சனங்களை முன்வைக்குது. அப்போ திராவிட கட்சிகள் ஒரு மறு சிந்தனைக்கு வந்திருக்கிறார்கள். ஏன்னா தேர்தல் முடிவு வந்தவுடனே விஜய் ஆட்சி அமைத்து விடக்கூடாது, அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று திமுக தரப்புல ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும், அந்த முயற்சி எடப்பாடியை நோக்கி நகர்ந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி திமுக ஆதரவளிப்பது என்கிற பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிற வரைக்கும் நமக்கு அது பூடகமாக இருந்தது. இன்னைக்கு மறந்துருக்காரு துரைக்கர். இன்னைக்கு அது ஒரு கட்டுக்கதை. திமுக தீயசக்தி என்பதுதான் எம்ஜிஆர் எங்களுக்கு சொன்னது, அதைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் என்று இன்னைக்கு மறுத்திருக்கிறார். கொஞ்சம் லேட்டு தான், ஆனா மறுத்திருக்கிறார். இல்ல இல்ல, எப்போது வேண்டுமானாலும் சொல்லுகிற கருத்தை மாற்றி சொல்லலாம். அதுல எந்த மாற்று கருத்துல அரசியல்வாதிகளுக்கு அது சகஜமானதுதான். நீங்க 5ஆம் தேதி இங்க ரிசல்ட் 6ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்துல சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் கூடி அங்க சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்போம்னு பேசிட்டு அப்புறம் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு எதுக்கு போனாங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த ரிசார்ட்ல பங்கேற்ற 47 எம்எல்ஏக்களும் சொல்றாங்கல்ல, இந்த அரசியல் சூழல் என்பது நம்மை நோக்கி வருகிறது, ஒரு நல்ல செய்தி, இனிப்பான செய்தி வரும்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்படிங்கிறது அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அடுத்த 1 மணி நேரத்துல திரு தம்பிதுரை சொல்றார், இந்த முறையும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்பி இருக்கிறார்கள், அது நடக்குங்கிறார்.
ஓ. ம். அடுத்த 15வது நிமிடம் செம்மலை சொல்றாரு, ம். இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கராகல, அவர் தான் கிங்காவே இருப்பாருங்கிறார். ம். என்ன பொருள்? அவர் எடப்பாடி இன்றைக்கு மறுத்திருக்கலாம். ஆனால் இடதுசாரிகள் சொன்னாங்க, விசிக சொன்னது, IUML சொன்னது, எல்லா தலைவர்களும் சொன்னாங்களா, ஆமா இது போன்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றது, திமுக எங்களிடம் சொன்னதுன்னு சொன்னாங்கல்ல. அது அப்ப அவங்க அத்தனை பேரும் கருத்தும் பொய்யா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற மறுப்புகளை பலமுறை சொல்லி இருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு 6 தலைவர்கள் போய் சந்திச்சு பேசினாங்கல்ல, 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. அந்த 6 தலைவர்கள் என்னை சந்தித்தது பச்சை பொய்ன்னு சொன்னார்ல. எப்படி? அப்ப எத்தகைய நம்பிக்கைக்கு உரியவர் எடப்பாடிங்கிறத இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அவர் இன்றைக்கு மறுத்திருக்கலாம், நடந்தது உண்மை என்பது அவர் மனச்சாட்சிக்கும் தெரியும், சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லோருக்குமே தெரியும். இதையெல்லாம் கடந்து அதே அறிவாலய வளாகத்துல அன்றைய தினம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் செய்தியாளர்களை சந்தித்த TKS இளங்கோவன் சொல்றாருங்க, இப்படி பரவலாக பேசப்படுகிறது. ஒருவேளை அப்படி ஒரு நிலைப்பாட்டை எங்கள் கட்சி தலைமை எடுக்குமே என்றால் அதுல தவறு இல்ல, ஆதரிப்போம் சொன்னார். எத? அதிமுக முதலமைச்சராக எடப்பாடி திமுக ஆட்சி அமைப்பதற்கு அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் திமுக நாங்க வரவேற்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதை தாண்டி நீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 54 ஆண்டுகளாக ஒரு இருதுருவ அரசியல் தான், எதிரும் புதிருமான அரசியல் தான். ஆனால் நீங்க பார்க்கலாம், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எல்லா பங்காளி அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நான் சட்டப்பேரவை வளாகத்தில் லாபியில பாக்குறேன், திமுக அமைச்சர்களும் அதிமுக எம்எல்ஏக்களும், அதிமுக அமைச்சர்களும் திமுக எம்எல்ஏக்களும் எந்த அளவுக்கு பரஸ்பரம் நட்பு பாராட்டி பேசினார்கள்ங்கிறத நான் நேரடியாகவே பார்த்தவன். எனவே இந்த திமுக எதிர்ப்பு உணர்வு என்பது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன்.